ஸ்குவிட் கேமு சீசன் 3யோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸு செகண்ட் சீசன் வெப் சீரிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ சிறைப் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோவோட இருந்தவனே வில்லனாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னடா இது சூட்கேஸ் ஆட்டம் அடகு பண்ணுற இந்த சாவப்பட்டு தூக்கிட்டு வரானுன்னு பார்த்தா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கார், உயிரோடு தான் இருக்கார் மயக்க நிலையில். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கும் எல்லாருமே பயப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாவப்பெட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோ கொல்லாமல் ஹீரோ வச்சு ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மெயின் மாஸ்டர் துடிக்கிறான். துடிச்சதுனால நம்ம ஹீரோ வச்சு இந்த கேமை ப்ளே பண்ணணுன்னு ப்ளே பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெட் கலர் பந்தும் அப்புறம் ப்ளூ கலர் பந்தும் கொடுக்குறாங்க. இந்த ரெட் கலர் பந்து ப்ளூ கலர் பந்துன்னு பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் ரெட்டு கொடுக்குறவங்க எல்லாமே வெளியில் போக முடியாது. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி டாஸ்க் முடிக்கிற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த ப்ளூ பந்து யார்கிட்டலாம் வருதோ அவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டவங்க, ரெட்டு கொடுத்தது எல்லாமே வெளியில் போகணுன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க. அப்படி யாருக்கு அதிகமாக ஓட்டு வந்துச்சோ அவங்க வெளிலையும் போனால் வெளிலே போகாமல் உள்ளே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இது. எல்லாத்துக்குமே அப்புறம் கடைசியில் இந்த ரெட் பந்து ப்ளூ பந்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பந்தோட வச்சுருக்கவங்க தான் நிறையமா வந்துடுறாங்க. அதனால் யாருமே வெளியில் போகாமல் எல்லாருமே உள்ளே கேமுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் சில முட்டை பசங்களால் நல்லவங்களும் சேர்ந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இந்த கேமை முடிச்சுட்டு தான் போகணும், பல கோடி அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு தான் உள்ளே இருக்காங்க அவங்களோட கடனை நினச்சி. அதனால் ஹீரோவும் வேறு வழி தெரியாமல் அவரும் உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த விஐபிஸ் எல்லாருமே உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல் டிவியை பார்த்து இவனுங்க ஆடுற கேம்லாம் ரசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்துருப்பீங்க ஸ்குவிட் கேம் ஃபஸ்ட் சீசனில். அதில் கவுண்டவுன் கொடுத்து கடைசியில் அந்த கோழி கொண்டு விளையாட சொல்லுவானுங்க. அதே மாதிரி இந்த பாலை கொடுத்து ஒரு கேம் விளையாட சொல்கிறானுங்க போல். இது ஒரு கேமாக கூட இருக்கலாம். இந்த கேமில் நமக்கு ப்ளூ வந்துச்சுன்னா நம்ம நல்லதாகவும், ரெட் வந்துச்சுன்னா நமக்கு எதிரான டீம் செலக்ட் பண்ணணும். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கீ கொடுக்குற ஓட்டையாட்டம் காமிச்சாங்க. அந்த ஓட்டைக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஆள் நிற்கிறதும், அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு ஆள் நிற்கிறதும் காமிச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில் அந்த போலீஸ்காரன் மறந்து போயிட்டால கப்பல்லாம் பயணித்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் திரும்பியும் இந்த ஸ்குவிட் கேம் நடக்கிற இடத்துக்குள்ளே நுழையிறான். நுழையிற இடத்துல இந்த டைமாவது அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவானா, அப்புறம் இவனுங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிறத நல்லா சஸ்பென்ஸாக காமிச்சிருக்கானுங்க. என்ன நடக்க போகிறதுன்னு இந்த சீசனில் பார்த்தா தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஹீரோன் ஒரு முக்கியமான ஹார்டான டிசிஷன்ஸ் எடுக்க போகிறான்னு மட்டும் தெரியும். கடைசியில் இந்த ட்ரெய்லர் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். அந்த குழந்தை அழுகிற சத்தம் பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அப்போ இதுக்கு பிறக்க போகிற குழந்தையும் அப்புறம் நம்ம ஹீரோவும் தான் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா செத்துடலாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செகண்ட் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இந்த குழந்தைய கொண்டு போய் இந்த பாட்டிக்கிட்ட தான் கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.